2026ஆம் ஆண்டில் இவங்க ஜூன் மாதம் வரைக்கும் உடல்நிலை பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, நினச்ச விஷயங்கள் செய்வாங்க. சுகரே இருக்குது, டெய்லி ஸ்வீட் சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகாது. பிபியே ஷூட்டப் ஆகுது, 2 மாத்திரையை போட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இவங்க இதே கண்டினியூ பண்ணாங்கன்னா மிகப்பெரிய உடல் கோளாறுக்கு, உடல் பாதிப்புக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக தனுசு ராசியில் பிறந்த சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நடக்கும்போது செய்யும்போது எங்கேயோ கீழே அடிபட்டது, எங்கேயோ கீழே விழுது, ஏதாவது ஒன்றுனா கூட இவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். கவனமாக இருக்கிறது நல்லது. அதேமாதிரி பிபி இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய தனுசு ராசி என்பதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஃபைல்ஸ் ப்ராப்ளம் வரும், ஹிரண்ய ப்ராப்ளம் வரும், அதுமாதிரி தொடை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா சுகர் ஆப்ரேஷன் தொடையிலேருந்து சதை எடுத்து வைப்பாங்க சில பேருக்குலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தனுசு ராசி என்பதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் 2026ஆம் ஆண்டு ஜூனுக்கு அப்புறம் உடல் நலத்துலேயும் மனநிலை சார்ந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.